ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். பிபி ஹவுஸில் டே 37. இன்றைக்கி காலம்பரை ஆரம்பித்தது வீட்டு பணி டாஸ்கோடு ஆரம்பிச்சது. அது கார்டன் ஏரியாவில் ஒரு வாப்லி போர்டு வச்சு பால்ஸை பாக்கெட் பண்ணணும். 5 பாயிண்ட்ஸ் அண்ட் 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ பாய்ஸ் டீம்லேருந்து சிவா, ஜெஃப்ரி அண்ட் விஷால் விளையாடினாங்க. கேர்ள்ஸ் டீம்லேருந்து ரயான், பவித்ரா அண்ட் மஞ்சரி விளையாடினாங்க. 2 பேருமே ஈவனாக பால்ஸ் போட்டுட்டு இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் சிவா போட்ட பால் வெளியில் விழுந்து பாய்ஸ் 32 பாயிண்ட்ஸும் கேர்ள்ஸ் 35 பாயிண்ட்ஸும் எடுத்து கேர்ள்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ பாய்ஸ் ஹாவ் டு டூ ஆல் தி ஹவுஸ் ஒர்க். அதில் தீபக்கு கொஞ்சம் மன வருத்தம், இத்தனை நாளாக நம்ம பண்ணல, இந்த வாரம் எல்லாம் நம்மள தான் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வீட்டு பணி செய்கிறதுக்கு வெசல் வாஷிங்க்கு 5 பேர் கொடுத்துருக்காங்க. ரஞ்சித், சத்யா, ஜெஃப்ரி, சிவா அண்ட் தீபக். ஏன்னா ரொட்டேஷனில் பண்ணலாம், நிறைய வெசல்ஸ் இருக்கும்னுட்டு. ஹவுஸ் கிளீனுக்கு அன்ஷிதா, அருண், முத்து. தென் டாய்லெட் கிளீனிங் விஷால் அண்ட் ராணவ். தீபக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், அதை சிவாக்கிட்டே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில் சிவா டிஸ்டர்ப் ஆகிட்டார். அவர்னால தான் போச்சு டாஸ்க்குங்கிற மாதிரி. இது வரைக்கும் பாய்ஸ் டீமில் உங்களால் தான் இந்த டாஸ்க் போச்சுன்னு யாரையும் அக்யூஸ் பண்ணதில்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் டூயிங். அடுத்தாப்பில் வீக்லி டாஸ்க் பற்றி அனௌன்ஸ் பண்ணார் பிக் பாஸ். பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் இது. இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய டாஸ்க்கு. பிகாஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி சீசனில் ஸ்கூல் வந்திருக்கு. இந்த தடவை ஒவ்வொரு கேரக்டரைசேஷனுமே ரொம்ப அழகாக இருக்குது. பிரின்சிபால் ஃபவுண்டர்ஸோட டாட்டர். அவங்க வைஸ் பிரின்சிபலை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டவங்க. கொஞ்சம் ஹெட் ஸ்ட்ராங் பர்சன், அயர்ன் லேடி. அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைனல். அடுத்தது வைஸ் பிரின்சிபல், டைவர்சி ஃப்ரம் பிரின்சிபல். அவங்கள திரும்ப கரெக்ட் பண்ணுறதுக்காகவே அவரையே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன். எல்லா நேரமும் ஒய்ஃப் நினைப்பிலேயே இருக்கிற ஒரு பர்சன். அடுத்தது மாரல் சயின்ஸ் டீச்சர் ஃபாரின் ரிட்டர்ன், பயங்கர ஃபார்வேர்டு ஆனால் பயங்கர பூமர். எங்கள் காலத்தில் எப்படி தெரியுமான்னு எப்போ பாரு பேசிக்கிட்டே தெரிகிறவங்க. அடுத்தது தமிழ் டீச்சர் ப்ரொபேஷனில் இருக்கிற டீச்சர். ஸோ பெர்மனண்ட் ஆகணும், நெக்ஸ்ட்டு அடுத்த பிரின்ஸிபல் மாதிரி ஆகணுங்கிறதுக்காக எப்போ பாரு பிரின்ஸிபலை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது பிடி சார். அவர் ஒரு லவ் ஃபெயில்யூர் ஆகி சோல்மேட் தேடுற சூப் பாய். அவரும் கொஞ்சம் பிரின்ஸிபல் பின்னாடியே இருப்பாங்க. வாட்ச்மேன், இவர் ஆல் டைம் காக்கி யூனிஃபார்ம் இதுலேயே இருக்கிறவர். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு சந்தேகத்தோடையே பார்த்துட்ருப்பார். இந்த ஸ்கூலுடைய ஃபவுண்டர்னால் அவருக்கு காட் மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப விசுவாசமான ஒரு ஊழியர் டு த ஸ்கூல். இந்த டாஸ்க் நடக்கும்போது பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிற இந்த 5 பேர் தான் குக்கிங் எல்லாம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 2 இருக்கும். அதை இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர் ஒருத்தர் தான் மெயின்டைன் பண்ணணும். இவங்க தான் பிரின்சிபல் தான் எல்லாமே, எவ்ரிதிங். அவங்களுடைய மெனுலேருந்து அவங்களோட இதுலேருந்து எல்லாத்தையுமே, சிலபஸ் எல்லாமே பிரின்சிபல் தான் டிசைட் பண்ணணும். மெனு எல்லாத்தையும் பிளாக் போர்டில் எழுதி வச்சிடணும். மார்னிங் இது, மத்தியானம் இது, நைட் இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரஃப்லி லைக் ஒரு ஹையர் செகண்டரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ 10th குட்டி பசங்கன்னு சொல்ல முடியாது, காலேஜ் லெவல் பெரிய பசங்கன்னு இல்லாமல் அந்த மிட் லெவலில் கொடுத்துட்டாரு. அடுத்தாப்பில் வார்டன் தான் எல்லா 2 வீட்டையும் பார்த்துக்கணும். ஸோ அவர் he has to be very capable. ஏன்னா 2 ஹாஸ்டல்லையும் பார்த்துக்கணுங்கும்போது இட்ஸ் அ டஃப் ஜாப். இதில் ஸ்டாஃப்ஸ் யாருன்னு பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பிரின்சிபலாக வர்ஷினி, அதுதான் எல்லாருக்கும் பயங்கர சர்ப்ரைஸு.
அவங்க தான் இந்த ஸ்கூலோட பேக் போன், ஃபவுண்டர்ஸ் டாட்டர், வெரி ஸ்ட்ராங் வில்டு அயர்ன் லேடி, அது இதெல்லாம் சொல்லிட்டு தர்ஷிகா ரொம்ப அந்த போஸ்ட்டுக்கு பயங்கரமாக எய்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மஞ்சரி தனக்கு கிடைக்குமோன்னு ஆசைப்பட்டாங்க. கடைசியில் அதை வந்து பிரின்சிபலாக வந்து வர்ஷினியை கொடுத்துட்டாரு. அவருடைய எக்ஸ் ஹஸ்பண்டாக அருண், மாரல் டீச்சராக ஜாக்லின், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு இருக்காரு. அதை எப்படி எந்த அளவுக்கு ஜாக்லின் இன்ட்ரெஸ்டிங்காக போர்ட்ரே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின். ஏன்னா அவங்க இன்னும் அதை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை. தமிழ் டீச்சர் மஞ்சரி. அடுத்தது பிடி மாஸ்டர். பிடி மாஸ்டருக்கு பிக் பாஸ் ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணதே எப்படின்னாக்க, ஓகே அப்படியா அவர் இதை பண்ணுவாரா, இல்லை முத்துக்கு நம்ம வேறு இது வச்சுருக்கோம், அவர் வேண்டாம் இதுக்கு அப்படின்னுட்டு, இது இவர் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இங்கே சொல்கிறாராம், இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக. இது வந்து 1 ஹவரில் போடலை, 24 ஹவர்ஸ் பார்த்தா தான் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ பிடி மாஸ்டர் வந்து ஜெஃப்ரி, ஹீ ரியலி வாண்டட் இட். எனக்கு அந்த கேரக்டர் வேணும், நான் பிடி மாஸ்டராக பண்ணணும், அதே மாதிரி வார்டன் கேரக்டரும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தார் ஜெஃப்ரி. வாட்ச்மேனாக சிவாவுக்கு கொடுத்துட்டாங்க. சிவா வாஸ் அ பிட் டிசப்பாயிண்டட். அவர் பிடி மாஸ்டர் வருமோ அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஸோ இப்படியாகத்தானே பிக் பாஸ் வந்து எல்லாரையும் எதிர்பார்த்ததை கொடுக்காம, ஆனால் இவங்க எல்லாருமே இது எல்லாருமே நல்லா பண்ணக்கூடியவங்க தான். நோ நேஷ்னல் ஆந்தம் ஆர் தமிழ் ஆந்தம் அண்டு வெளியில் இருக்கிற சிலபஸ் பற்றியோ எந்த விதமான மென்ஷனும் கிடையாது. நமக்குன்னு தனி சிலபஸ், நம்ம அதை டீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 8 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு கிளாஸ் பவுலில் சிட்டு எழுதி போட்டு ஒருத்தரையாக பிக் பண்ண சொல்லி அது அவங்களோட கேரக்டராக அவங்க போர்ட்ரே பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ராணவ் ஃபஸ்ட்டு சிட் எடுத்தார். அவர் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டு, லாஸ்ட் பெஞ்சர், லைட்டாக மக்கு, எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டார். கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அடுத்தது சத்யா எடுத்தார். திமிரு பிடிச்ச ஸ்டூடெண்ட்டு, ரிபல், எப்போ பாரு வெளில சுற்றிட்டு தான் இஷ்டத்துக்கு கிளாஸ்க்கு வந்துட்டு கோபம், கேள்வி, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குற ஒரு கேரக்டர். அடுத்தது சாச்னா எடுத்தாங்க. படிப்பில் ஃபஸ்ட்டு, ஆல் டைம் ஃபஸ்ட்டு வரணுங்கிற நினைப்பில் எப்போ பாரு புக்ஸும் கையுமாவே அலைவாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு ஒரு படிப்ஸ் கேர்ளாக அவங்கள மாற்றிட்டாங்க. அடுத்தது பவித்ரா எடுத்தாங்க. பெரிய இடத்து பொண்ணு, எப்போ பாரு எக்கச்சக்க பாக்கெட் மணியோட பணத்திமிரோட இருக்கிற நபர், யாருக்குமே அடங்காத ஒரு ஸ்டூடெண்ட்டு. அடுத்தது ரியா எடுத்தாங்க. எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு மற்றவங்களை பற்றி காசிப் பண்ணிகிட்டே திரிகிற ஒரு கேர்ள். அடுத்தது ஆனந்தி. எதை பார்த்தாலும் திருடுற களவாணி. எதுவாக இருந்தாலும் சரி, பென்சிலாக இருந்தாலும் சரி, ஷூவாக இருந்தாலும் சரி, பெல்ட்டாக இருந்தாலும் சரி, திருடிட்டு போயிடுவாங்க. அடுத்தது முத்து எடுத்தார். டீச்சர்களோட செல்ல பிள்ளை, ஆனால் எல்லார பற்றியும் கொளுத்தி போட்டு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குற ஒரு ஸ்டூடெண்ட்டு. லாஸ்ட்டாக தீபக் எடுத்தார். ஹீ இஸ் பிரின்சிபல் ஸ்பை. ஸ்டூடெண்ட்டு டீச்சருன்னு வகத்தொகை இல்லாமல் பாரபட்சம் பார்க்காம எல்லார பற்றியும் பிரின்சிபல்கிட்ட போய் சொல்லி பூட்டி கொடுத்துட்ருக்கிறவர். இப்படியாக கேரக்டர்ஸ் போர்ட்ரே பண்ணாங்க. ஆக்சுவலாக எல்லோரும் சிட்டு எடுக்கும்போதே தோணுது, இவங்களுக்கு இந்த கேரக்டர் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னுட்டு. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, 30 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம், கெட் ரெடி சூன் அப்படின்னுட்டாரு. எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸஸ், பேக்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் வந்தது. பேக்ஸ் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். என்னமோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரொம்ப கேவலமாக பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. மேபி நாளைக்கு பேக்ஸ் ஏதாவது மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். மிச்சம் இருந்த தர்ஷிகா, ரயான், சௌந்தர்யா, ரஞ்சித், விஷால், அன்ஷிதா, இவங்க எல்லாரும் அவங்களே ஓன் கேரக்டர் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு அக்கார்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு பிக் பாஸ். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டீச்சர்ஸையாக கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு அவங்களுடைய சிலபஸ் என்னன்னு பிக் பாஸே கொடுத்துருவார். இவங்கள செலக்ட் பண்ண விட்டோன்னா எதையாவது கச்சாமுச்சான்னு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சரிப்பட்டு வராது. ஸோ அவரே ஃபுல் டைரக்ஷன்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து, மேபி அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்கூல், சரி செத்து போய் மேலேருந்து இவங்களுக்கு ஆசி கொடுத்துட்ருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் டீச்சரை கூப்பிட்டு
இன்றைய தமிழ் வகுப்பு வந்து நாக்கு முறுக்கிகள், தட் இஸ் டங் ட்விஸ்டர்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதை கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு சீசனில் ஓவியா பண்ணாங்க இல்லையா, கொக்கு நெட்ட கொக்கு, அந்த மாதிரி அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இவங்களை கூப்பிட்டு, நம்ம மாரல் சயின்ஸ் டீச்சரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இது கொடுத்து, இதுதான் டெய்லி நீங்கள் வந்து அசம்பிளியில் ஒரு மாரல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்தாரு. தென் பாடுற கேர்ள்ஸ் பாய்ஸ் யாராக இருந்தாலும் ஏதாவது பாட்டு இருந்ததுன்னா அசம்பிளியில் பாடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் பெல் அடிக்கும், அசம்பிளியில் எல்லோரும் அசம்பிள் ஆகணும். தென் கிளாஸஸ், தென் பிடி கிளாஸஸ். பிடி சாரை உள்ளே கூப்பிட்டு, இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நாளாக எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் வின் பண்ணல, ஸோ ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வருது, ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்னாரு. ஜெஃப்ரி கொஞ்சம் லைட்டாக முழிச்சார். எந்த காம்படிஷன் பண்ணலாம் சார், அதாவது அவர் கேட்டது என்னென்னா ஃபுட்பால் விளையாடலாம், இது விளையாடலாம், கபடி விளையாடலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, யூ வில் ஹாவ் டு ஃபார்ம் யுவர் ஓன் திஸ் திங்ஸ். ஸோ இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வருது, அதுக்கு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், யார் யார் சரியாக இருப்பாங்கன்னு பிக் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது பிரின்ஸிபல் அண்ட் வைஸ் பிரின்ஸிபலை கூப்பிட்டு, உங்களுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது, இந்த ஸ்கூல் வந்து அன்ரூலியாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்கூல் நலிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது, இதை நல்லபடியாக கொண்டு வந்து இந்த ஸ்கூலை மேலே நிறுத்தி இது பண்ணுறது நீங்கள் தான். சொல்லாமல் சொல்கிறாரு, நம்ம ப்ரோக்ராம் ரொம்ப போயிட்டே இருக்குது, ப்ரோக்ராமில் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் மேலே உங்கள் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு ப்ரோக்ராமை மேலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸஸ் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணாங்க. அதில் கூப்பிட்டு எல்லாரையும் சொல்லி அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பவித்ரா வந்து ஒரு இதை சுற்றிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க, ஷூஸ் போடலை, அந்த மாதிரியான ஒரு இந்த கேரக்டர், அடங்காத பணத்திமிர் உள்ள கேரக்டர் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. இன்றைய மாரல் என்னென்னா, இவங்க வெளியில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்ததை வச்சு மாரெல்லாம் அருமையாக ஃப்ரேம் பண்ணிட்டாரு. என்ன தான் உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் பசங்க ரூல் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஸ்கூல் அனுப்புகிற அளவுக்கு பசங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத மறந்துடாதீங்க. பிகாஸ் சத்யா ஒரு பக்கம், சத்யா பவித்ரா லவ்னு போகிறாங்க. அடுத்தது இவர் வந்து யார், நம்ம விஷால் வந்து விஷால், தர்ஷிகா, ரயான் சௌந்தர்யா. ரயான் இங்கே வந்ததுலேருந்தே ரொம்ப கோசி ஆயிட்டாங்க. ஏதாவது போர்ட்ரை பண்ணணும், ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணுமே. ஆனால் கடைசியில் சௌந்தர்யாவுக்கு வெளியில் ஓகே ஃபைன், நமக்கு என்ன போச்சு அதில். அதனால் பிக் பாஸ் பார்த்தாரு, இது எல்லாம் இதை பார்த்தா என்னமோ ஒரு இது இந்த பார்க்காட்டம் இருக்குது, யாரும் இதை ஸ்கூலாக மதிக்கிற மாதிரி இல்லாத மாதிரி பண்ணிட போகிறாங்களே அப்படிங்கிற பயத்தில் ஒரு காஷன் கொடுத்துருக்காரு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னுட்டு. ஃபஸ்ட்டு வகுப்பு நாக்கு முறுக்கிகள்னு சொன்னாங்க, டங் ட்விஸ்டர்ஸ். ஆனால் அதில் யாருமே டங் ட்விஸ்டர் பண்ணினதை இதில் 1 hourல காமிக்கலை, எக்ஸப்ட் ஃபார் அன்ஷிதா. அவங்க கரெக்டாக 3 தடவை சொன்னாங்க, நல்லா பண்ணினாங்க. இதில் ராணவ் ரிபல் அப்படிங்கிறதுனால, ஸோ ராணவ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே ஃபாலோ பண்ணாதவர் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு தனி ட்ராக்கில் அவர் பாட்டு ப்ளே பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஆஸ் வெல் சத்யா பவித்ராவுக்கு நடுப்புற அவர் ட்ரையாங்கிளாக உள்ளே வராருங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாரு. ஸோ அதை வச்சுட்டு சத்யா அவரை திட்டிகிட்டே இருக்கிற மாதிரியும், பவித்ரா வந்து என்ன அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், நான் அவன்கிட்ட கமிட்டட்னு சொல்லிட்டேன். பிகாஸ் பவித்ரா வந்து ஷி வாண்ட்ஸ் அ சேஃப் பெட். வேறு யாரையாவது லவ் பண்ணுறோன்னு சொல்லி அது வேறு மாதிரி எங்கேயாவது போர்ட்ரே ஆயிடுச்சுன்னா, சத்யா இஸ் அ சேஃப் பர்சன், அவரும் ரொம்ப டீசெண்டாக நீட்டான ஆளுங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனந்தி திருடுற ஆள். ஸோ அவங்க வந்து காஃபி பொடிஸ் திருடிட்டாங்க, லைட்டர் திருடிட்டாங்கன்னுட்டு சந்தடி சாக்கில் நம்ம ஜாக்லினும் பிரின்ஸிபல் மேம் வர்ஷினியும் காஃபிலாம் குடிச்சிட்ருக்காங்க. வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி ஸ்கூல் டாஸ்கில் நடக்கலை. என்னமோ சண்டை போயிருக்கு, ராணவை கட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. பிரின்ஸிபல் தனியாக கூப்பிட்டு, பிரின்ஸிபல் அண்ட் வைஸ் பிரின்ஸிபல் தனியாக கூப்பிட்டு ராணவ்கிட்ட, பாருப்பா நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற, ஆனால் பர்சனலாக ஹர்ட் ஆகிடாத,
எங்கிட்ட ஏதாவது ஹர்ட்டாக இருந்ததுன்னா எங்கிட்ட சொல்லு, நான் அதை இதெல்லாம் சால்வ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அருண் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணார் இந்த வாரம். அவரோட கேப்டன்ஷிப் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப டேமேஜிங்காக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சேஃபாக எல்லார்கிட்டேயும் ஒரு பிரச்சனை கொண்டு வராமலே போயிட்டுருக்காரு. இதை வந்து டோன்ட் பி அ டோட்டல் ரிபல். நீ சோலோவாக நடிச்சிட்டு இருந்தன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் அது பாதிக்குது. பிகாஸ் ராணவோடது மட்டும்தான் தெரியுது. ஒருத்தர் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்கும்போது ராணவ் வந்து அங்கே பொசுக்குன்னு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை வச்சு விஷால் கமெண்ட் போட ஆரம்பிச்சிடுறான். எல்லாரோட கவனமும் டைவர்ட் ஆகிடுறது. ஸோ குரூப்பாக சேர்ந்து பண்ணுங்க. ஆனால் இந்த டாஸ்கில் ஒரே ஒரு நல்ல விஷயம், 1 ஹவரில் காமிச்சதில் கச்ச 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 கச்சன்னு ஹோட்டல் டாஸ்க் மாதிரி எப்போ பாரு ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு ரூலியாக இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கிளாஸும் போதும் பிரின்ஸிபல் உள்ளே வந்து இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க கேரக்டர், எல்லாத்தையும் ஒழுங்காக பார்க்கணும். பிகாஸ் அந்த கிளாஸ் ரூமில் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஜாக்லின் மாரல் சயின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியாக இருக்கிறது பிடிக்கல, எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்க உள்ளே வந்துட்டு பிரின்ஸிபல் மேம் என்னது இது, கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லை, மாரல் சயின்ஸ் கிளாஸில் இப்படி இருந்தாங்கன்னா என்ன அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே சொல்லிட்டாங்க, மேம் என்னோட பீரியட் என்ன பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க, எல்லோரும் தனித்தனியாக ஸ்கோர் பண்ண பார்த்துட்ருக்காங்க. மாரல் சயின்ஸில் வந்து விஷால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாரல் வந்து எனக்கு ஒருத்தங்களை பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு வேற ஒருத்தங்களை பிடிக்குங்கிற மாதிரி ஹிஹின்னு பேசினார். ரியா வந்து எனக்கு எஸ்ஸில் ஆரம்பித்து ஏல முடிகிற ஒருத்தர் மேலே க்ரஷ்ஷுன்னாங்க. ஓ சாச்சனா மேலே க்ரஷ்ஷான்னு எல்லாரும் அவங்கள கலாய்ச்சிட்டாங்க. அடுத்தது தீபக் வந்து கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு அவர் ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தார். சாச்சனா வந்து மேம் ஒரு இது சொன்னாங்க, ஒரு லா ஒன்றத்தை சொன்னாங்க. அது எல்லாருமே வந்து ஏய் இது நியூட்டன்ஸ் லா அப்படின்ன உடனே மேம் அதுதான் மேம் எனக்கும் என்னோடய எய்ம் இன் லைஃப் அப்படின்னு அதை சமாளித்தோடனே ஜாக்லின் மேம் பிரின்ஸிபல் மேம் ப்ளீஸ் வெளில போயிடுங்க அப்படின்னு அவங்கள வெளில துரத்திட்டாங்க. அருண் நல்லா பண்ணுறாருங்க. எப்போ பாரு பிரின்ஸிபல் பின்னாடியே சுற்றிட்டு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்கோர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவோட ஸ்கூல் நம்ம தான் சேர்ந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது மஞ்சரிக்கும் அருணுக்கும் கிச்சனில் ஒரு சின்ன சண்டை. இந்த ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் சமைக்கணும். பாய்ஸ் டீமுக்கு யார் சமைப்பாங்க, கேர்ள்ஸ் டீமுக்கு யார் சமைப்பாங்கங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. பாய்ஸ் டீமில் ரொம்ப ரேஷன் கம்மியாக வேறு இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி இதுதான் சமைக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன பண்ணுறது, யார் சொல்லுவாங்க? தீபக் கிட்ட போய் கேட்டால் இவங்க சொல்கிறாங்க நோ அவங்க ஸ்டூடெண்ட்டு, அவர் எதுவும் சஜஸ்ட் பண்ணக்கூடாது, அவர் வந்து சமைக்கவும் கூடாது. அருணுக்கும் சமைக்க தெரியாது, ரஞ்சித்துக்கும் சமைக்க தெரியாது, ஜெஃப்ரிக்கும் சமைக்க தெரியாது. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ஜாக்லின் சமைக்கிறாங்கல்ல, உங்களோட ரேஷனை எடுத்துக்கட்டும், ஆனால் 2 வீட்டுக்கும் சமைக்கலாங்கிற மாதிரி துணி இருந்தது. அதில் அருண் புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அதில் வந்து ரொம்ப பாஸியாக ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் பிரின்ஸிபல் இல்லை அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியை வந்து அருண் சொல்ல, அருணை வந்து மஞ்சரி வந்து நீங்கள் ரொம்ப மாக் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க, அது எனக்கு பிடிக்கல, அது நல்லா இல்லை அப்படின்னு அவங்க இது ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ண வெளியில் முத்து வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. யார் யார் என்னென்ன பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சுப்போம், அவங்கவுங்க பண்ணினா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தனியாக தெரியும். எல்லாரும் பண்ணோன்னா ஒரு கிளஸ்டர் ஆகிடும். ஒருத்தர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கவுண்டர்னு போட்டோன்னாக்க தனியாக தெரிய மாட்டோம். இது மெயினாக ராணவ்கிட்ட சொன்னாங்க, நீ எப்போ பாரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறது கிடையாது. ஒரு ஸ்கூலில் ஒருத்தன் படிப்பான், ஒருத்தன் ஸ்போர்ட்ஸில் பெட்டராக இருப்பான், யாராவது ஒரு டீச்சருக்கு அவனை பிடிக்கும், அந்த இடத்துல நீ பெர்ஃபார்ம் பண்ணு, அது நல்லாயிருக்கும், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நான் பிடி பண்ணுறேன், பிடி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ராணவ் சரின்னு செட்டில் ஆனார். அதுக்குள்ளே அன்ஷிதா சௌந்தர்யா எல்லோரும் சேர்ந்து ராணவை திட்ட ஆரம்பிக்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லோரும் பர்சனல் கிரெட்ஜு, எல்லாருக்கும் மற்றவங்களை பற்றி இருக்கிற ஒரு அசம்ஷனை வச்சு இந்த கேரக்டராக இருக்கும்போதும் அதில் சண்டை போட ட்ரை பண்ணுறாங்க. ராணவ் சொல்கிறாரு, எனக்காக நான் மட்டும்தான் பேச முடியும், இந்த வீட்டில் வேறு யாருமே எனக்காக பேசலை, என்னை பற்றி ஒரு பெர்செப்ஷன் கொண்டு வந்து இவன் இப்படி தான் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்றாங்க. ஸோ எனக்காக நான் தான் பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அருண்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு.
ஸோ அடுத்தது நம்ம டீம் மீட்டிங் போடுறாங்க. இவங்கெல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் இன்றைக்கி வந்து ரயான் பாய்ஸ் ஹாஸ்டல்லையும் அன்ஷிதா கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் தான் தங்கணும். அண்ட் பேக் ஸ்டோரி கான்செப்ட் ஆஃப் த ஸ்கூல் இஸ் அன்ரூலி. இதை வந்து ஒரு ரூலியாக கொண்டு வந்து இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு பேர் வாங்க வைக்கணுங்கிறது தான். ஸோ அதுக்காக நம்ம சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டு இதை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க. ஜாக்லின் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, பாய்ஸ் கேர்ள்ஸ்னு எல்லா இடத்துலையும் தனியாக இருக்கிறது சரியா இல்லை. ஸ்கூலில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒன்றா இருக்கலாங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வருவோம். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு இது கொடுத்தா மாதிரி இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லி இவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. பிரின்ஸிபல் மேம் சொல்லிட்டாங்க, ஆஸ் லாங் அஸ் ஸ்கூல் நல்லா மேலே வரும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்கள் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. வெளியில் சத்யா ராணவ் ஒரு சின்ன டிஃப்பு போயிட்டுருக்கு, சண்டை போடுறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க, சத்யா ராணவை எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காத, கொஞ்சம் சட்டிலாக பண்ணு, மற்றவங்களையும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடு அப்படின்னுட்டு. ஸ்கூல் ஆரம்பித்தது என்னமோ ஓகேவாக இருக்குது, மேலே எப்படி போகுதுங்கிறது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஆஸ் வெல் பிக் பாஸ் ஸ்கூல் டைம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் இதை ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். பட் ஹாஸ்டல் டைம் இருக்குது, 24 hours நீங்கள் கேரக்டர்ஸாகவே தான் இருக்கணும். அப்படிங்கும்போது அருண் ரொம்ப நல்லா கேரி பண்ணுறாரு. பிரின்ஸிபல் மேம்கிட்ட வந்து ஏன் இது பண்ண, ஏன் இதுவாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, தர்ஷிகா வந்து மேம் உங்களுக்கு எப்படி மேம் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்க, அதை பற்றி உனக்கு என்ன, நீ கேட்காத அப்படின்ட்டாங்க. உடனே அருண் அதுக்காக இல்லை, கோர்ட்டில் வச்சு டைவர்ஸ்னு சொல்லி இது பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு கவுண்டர் போடுறாரு. இதில் நடுப்புற நம்ம ஆனந்த் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து வைஸ் பிரின்சிபல் சார் மேலே ஒரு சின்ன க்ரஷ்ஷு அப்படின்னு ஜாக்லின் கிட்ட. ஏன்னா ஜாக்லின் வந்து ஃபாரின்லேருந்து வந்த ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் உள்ள ஒரு டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஈக்குவலாக பார்த்து அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக மூவ் பண்ணுற டீச்சர். சொல்லிட்டாங்க ஜாக்லின், உன் டேஸ்ட் ரொம்ப கேவலமாக இருக்குது, வேண்டாம், அவர் ஆல்ரெடி டிவர்ஸ்டு, ஆல்ரெடி கமிட்டட், வேண்டாம் விட்டுரு அப்படின்னுட்டு. இதெல்லாம் பார்த்தா என்னமோ பர்சனலாக பேசுகிற மாதிரியே தான் இருந்தது. மற்றபடி பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை. ஸ்கூல் டாஸ்க் இன்னும் நல்லா போகும் அப்படின்னு நம்புகிறோம், எதிர்பார்க்குறோம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதுலேயும் வெளியில் சைக்கிள்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இவங்களால் எடுத்துகிட்டு போக முடியும், பெட்டராக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.